பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே பழனிக்கு பாண்டியன் மளிகை கடை வச்சு கொடுத்தது சுத்தமாகவே பிடிக்கல தங்கமயிலுக்கு. இந்த சூழ்நிலையில் ரொம்பவே கடுப்பில் உட்காந்துருக்காங்க. அப்போ சரவணன்ட்ட கேட்குறாங்க, ஏங்க உங்கள் அப்பாவுக்கு என்னங்க ஆச்சு, அவர் எதுக்கு சித்தப்பாவுக்கு கடை வச்சு கொடுக்காங்க, அவங்களுக்கு தான் ஏகப்பட்ட சொத்து இருக்குல்ல, ஏற்று வீட்டுக்காரங்க தானே அவங்க வீட்டை பார்த்து போக வேண்டியதானே, அவங்க சொத்தில் பங்கு வாங்கிட்டு கடை வைக்க வேண்டியதானே, எதுக்கு நம்ம முதல்ல வைக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த பாரு மயில், உனக்கு எனக்கு தேவையில்லாத விஷயம், அப்பா செஞ்சு கொடுக்குறாங்க, மாமா இவ்வளோ நாளும் கடைக்காக உழைச்சிருக்காரு வச்சுருக்காரு, அதனால் செஞ்சு கொடுக்காரு, உனக்கு என்ன அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு புரியலையா, நம்மளுக்கு வரக்கூடிய பங்கு தானே அவருக்கு வச்சு கொடுக்காங்க உங்கள் அப்பா அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு வரக்கூடிய பங்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ உங்கள் அப்பாவுக்கு வாரிசு தானே, உங்கள் அப்பாவுக்கு தானே பிறந்தீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மயில், அளவுக்கு மீறி பேசிகிட்டு இருந்தா அப்படின்னா கண்ணை பழுத்துரும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. இங்கே தங்கமயில் நினைக்காங்க, இவங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை, அம்மா சொன்ன மாதிரி அவர்கிட்டே கேட்ட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. தங்கமயில் காத்துக்கிட்டே இருக்காங்க, வரல. உடனே அவங்க அம்மாவுக்கு மறுபடியும் அடிக்காங்க. ஏம்மா விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டலாம், நீ சொன்ன மாதிரி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், மாமான்னு வரல அப்படிங்கிறாங்க. ஏன்டி உன் மாமனுக்கு காத்துட்ருக்க, ஃபோன் அடி, ஃபோன் நம்பர் தான் வச்சுருப்பல அப்படிங்கிறாங்க. வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு பேசு, இந்த மாதிரி மாமா உங்களுக்கு அறிவு இல்லையா, நம்ம சொத்தை எதுக்கு சம்மந்தம் இல்லாத ஆள் கொடுக்கணும், உங்கள் பையன் என் புருஷன் இன்னொரு இடத்துல வேலை தானே பார்த்துட்ருக்காரு, என் புருஷனுக்கு உங்களுக்கு தொழில் பண்ணி கொடுக்கணும்னு தோணலை, சம்மந்தமில்லாத ஆளுக்கு நீங்கள் வச்சு கொடுக்கீங்கன்னு கேளு அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா அப்படியே கேட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஃபோன் அடிக்கிறாங்க பாண்டியனுக்கு. இல்லை அடிக்கான்னு சொல்லிட்டு சொல்லுமையில் அப்படிங்கிறாங்க. மாமா எங்கே இருக்கியே அப்படிங்கிறாங்க. ஒரு வேலையை வெளியே வந்திருக்கம்மா அப்படிங்கிறாங்க. நான் பிறகு பேசுகிறோமா அப்படிங்கிறாங்க. வேறு எதுவும் கதையாமா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா உடனே கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. சொல்லுமா அப்படிங்கிறாங்க. நீங்கள் எதுக்கு பழனி சித்தப்பாவுக்கு கடை வச்சு கொடுக்கிய அப்படிங்கிறாங்க. ஏம்மா நந்தனமாக செஞ்சு கொடுக்கணும், வேறு யாரும் செஞ்சு கொடுப்பா அப்படிங்கிறாங்க. நம்ம எதுக்கு செஞ்சு கொடுக்கணும், அவங்க ஏற்ற வீட்டில் இருக்காரங்க தானே, அவங்களுக்கு நல்லா வசதி இருக்குல்ல, அவங்களுக்கும் சொத்து பத்து எல்லாம் இருக்குது தானே செய்யுது, நம்ம கை காசு எதுக்கு மாமா செலவு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதை விடுங்க, அதை வேறு ஏதாவது பேசுமா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இந்த சொத்தில் என் புருஷனுக்கும் பங்கு இருக்குது, எனக்கும் பங்கு இருக்குது, உரிமையாக தான் பேசுகிறேன், எங்கள் பங்கை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாமாம்மா அப்படிங்கிறாங்க. என்ன மயில் இப்படி திடீர்னு பேசுகிற, உங்கள் பங்கா, எல்லாமே நான் உழைச்சி உருவாக்குனதான், எனக்கு அப்புறம் வேணால் என் பிள்ளைகள் அவங்கவுங்க பங்கு எடுத்து உரிமை இருக்குது, ஆனால் நான் இருக்கும்போது நான் கொடுக்குறது தானே அப்படிங்கிறாங்க. மாமா உங்கள் பையனே இன்னொரு ஆட்கள்கிட்ட சம்பளத்துக்கு வேலை பார்க்காங்க, அவரை கூட உங்களுக்கு ஒரு தொழில் பண்ணி கொடுக்க வைக்க உங்களால் முடியல, இப்படி இருக்கும்போது சம்மந்தமே இல்லாத ஆளுக்கு நீங்கள் கடை வச்சு கொடுக்கீங்க, இவ்வளவு இழிச்சுவாய்த்தனமாக இருக்காதாங்க அப்படிங்கிறாங்க. மயில் வார்த்தையை அளந்து பேசுமா, கரெக்டாக பேசு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீங்கள் இழிச்சுவாயந்தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் பாண்டியனுக்கு சரியான கோபமாக ஆகுது. ஏம்மா நீ நேரில் இருந்துன்னு வச்சுக்கோ, கண்ணம் பழுத்துருக்குமா, பலார்னு விட்டுருப்பேன், நீ என் மருமூளை போனேன், மரியாதையாக இருந்துக்கோமா அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா மரியாதையாக இருந்துக்கணும், என் புருஷனுக்கு வர வேண்டிய பங்கு நீங்கள் கொடுங்க, நாங்கள் தனியாக நாள் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இப்போ நீங்கள் தனியாக போகிற அளவுக்கு இந்த வீட்டில் என்ன நடந்துட்டு அப்படிங்கிறாங்க. என்னம்மா நடக்கணும், நீங்கள் எதுக்கு பழனி சித்தப்பாவுக்கு கடை வச்சு கொடுத்தீங்க, முதல்ல என் வீட்டுக்காருக்கு வச்சு கொடுத்துட்டு எல்லாருக்கும் வச்சு கொடுத்துட்டு மீதி இருந்தெல்லாம் நீங்கள் கொடுக்கணும், சம்மந்தம்லாம் அவருக்கு கொடுத்தா இந்த ராஜி கேட்க மாட்டான், ஏன்னா ராஜியோட சித்தப்பா, மீனாவும் கேட்க மாட்டான், ஏன்னா அவள் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கான், என் புருஷன் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கலையாம்மா, என் புருஷன் தனியார் தானே வேலை பார்க்காரு, நாங்கள் அன்னாடு சாப்பாடுலேருந்து எல்லாத்தையுமே உங்களை தானே எதிர்பார்க்க வேண்டியிருக்கு, என் புருஷனும் ஒரு பைத்தியக்காரனாக இருக்கார், எல்லாத்தையும் உழைச்சி கொண்டு உங்கள்கிட்ட கொடுத்துட்றாரு, நீங்களும் சம்பளத்தை வாங்கி வச்சுக்கிறீங்க, ஹனிமூன் போகிறதுக்கே காசு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு எங்களுக்கு தான் தெரியுமாம்மா, அங்கே திராட்டில் தண்ணியாக நிற்கும் போது பணத்துக்கு என்ன செஞ்சுருப்போம், என்ன கஷ்டப்பட்டு எங்களுக்கு தான் புரியும் அப்படிங்கிறாங்க. நான் பணம் தரத்தனமாக செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. அந்த பணம்லாம் காணிச்சாமாம்மா எவ்வளோ சங்கடப்பட்டு தான் அரேஞ்ச் பண்ணணும்னு எங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் பழனி சித்தப்பாவுக்கு கடை வச்சு கொடுக்க சரியே கிடையாது, அந்த கடையை அவர் கொடுக்கக்கூடாது, அந்த கடையை என் வீட்டுக்காரருக்கு கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் நடத்துங்க, நம்ம குடும்பத்துக்கு வரமான வரலாம், நான் அவருக்கு கொடுக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க. ஏம்மாங்க பாரு, உழைச்ச பணம் என்னோட பணம், என் மச்சனுக்கு எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியுமா, என்ன அதே மாதிரி சரவணன் உழைச்ச காசெல்லாம் என்கிட்ட தான் தரான், அவனுக்கு ஒரு வழி பண்ணணும்னு நான் நினச்சிருப்பேன், அதை நான் பண்ணுவேன், சரிதானாம்மா, எனக்கு யார் இதை செய்யணும் அதை செய்யணும் அட்வைஸ் யாரும் பண்ணாதம்மா, என்ன பண்ணுற இடத்துல நான் இல்லை, யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணுற இடத்துல, ஏன்னா எனக்கு என்ன செய்யணும் எது செய்யணும்னு தெரியும், பழனிக்கும் காலகாலத்தில் கல்யாணம் முடிக்கணும், அவனுக்கு ஒரு தொழில் வேணும், அப்படிங்கும்போது தான் கடை வச்சு கொடுத்தம்மா, நீ ஏன் எப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அவர் என்ன உங்களுக்காக பிறந்தார், அவர் எது வீட்டில் தானே பிறந்தார், உங்களுக்கு பிறந்த பிள்ளை மாதிரி நீங்கள் எல்லாம் செய்றீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா அங்கே பாரு, இதுக்கு மேலே நான் ஃபோன் பண்ணாத, ஒரு கடுப்பாயிருவேன், ஒரு ஃபோனை வை அப்படிங்கிறாங்க. அவங்க பாருங்கள், நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா நான் கூட்டு குடும்பத்தில் இருக்க மாட்டேன், நானும் என் புருஷனும் தனியாக போகிறோம் அப்படிங்கிறாங்க. இதை உன் புருஷன் சொல்லட்டுமா, நீங்கள் தனியாக போகணுன்னா உடனே நான் என்ன செய்யணுமோ செஞ்சுதேன், முதல்ல உன் புருஷனை எனக்கு ஃபோன் அடி சொல்லுமா, இப்போ நான் உடனே வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க.
டேய் சரவணா எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லி பண்ணுறீங்க. அப்போ நான் இங்கே இங்கே வந்திருக்கேன், குளத்தங்கரைக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு வாடா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. டேய் நீ தண்ணி கொடுத்துன்னு போறியா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் கோமதி என்னங்க இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. அவன் பொண்டாட்டி தான் பேசுகிறா கோமதி, நானும் அந்த பிள்ளை மாதிரி ஒரு பிள்ளை கிடையாது, எனக்கு மருமக எப்படிப்பட்ட மருமக கிடைக்க கொடுத்து வச்சுருக்கோன்னு சொல்லி நான் ஊராக புகழாக பேசிகிட்டு இருக்கேன். அந்த பிள்ளை ஃபோனை போட்டுக்கிட்டு எனக்கு இந்த மாதிரி நீங்கள் எப்படி பழனி சித்தப்பா கடை வச்சு கொடுக்கலாம், இந்த குடும்ப சொத்தை எப்படி நீங்கள் அவருக்கு கொடுக்கலாம், அவர் ஏற்ற வீட்டுக்காரு ஏற்ற வீட்டில் பங்கு இருக்கும்போது இங்கே எதுக்கு நம்ம கொடுக்கணும், நீங்கள் என்ன இழிச்சா வேணா அப்படி இப்படின்னு பேசுது. எவ்வளோ துமுறு இருந்தால் அந்த பிள்ளை பேசும். இது வரைக்கும் நீ யாரும் அப்படின்னு பேசுனது கிடையாது கோமதி, நீ கூட அந்த வார்த்தை பேசுனது கிடையாது, அந்த மாதிரி அந்த பிள்ளை பேசிட்டு அப்படிங்கிறாங்க. இந்த மாமா இதில் நான் பேசல என்ன தப்பு இருக்குது, எதுக்கு நீங்கள் குடும்ப சொத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்கீங்க அப்படி இப்படின்னு கை நீட்டி பேசுகிறாங்க. இதை பார்க்குறாரு சரவணன், எங்கள் அப்பாவை கை நீட்டி பேசுகிறோம், கையை கீழே இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே பாருங்கங்க, இது ரொம்ப தப்பு, மாமா அவர் இஷ்டத்துக்கெல்லாம் ஆடுறதை நீங்கள் விட்டுக்கிட்டே இருந்தால் அப்படி தான் இருக்கும். சொந்த மச்சினம்னு வந்தானா 2 நாள் இருந்துட்டு போகிறான்னு விடணும், நீங்கள் வந்து உங்கள்கிட்டயே வச்சுருந்தா இப்படி தான் ஆகும். ஏன் அத்தையால் சொல்ல முடியாதா, அத்தை நீங்கள் சொல்லி அவர் வீட்டுக்கு அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. என் தம்பி எண்ணி அனுப்பணும், என் தம்பி என் வீட்டில் இருக்கான், உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அத்தை இந்த வீட்டில் எனக்கும் தான் பங்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன சரவணன் சொல்கிறாங்க, எங்கள் அப்பாட்டையும் எங்கள் அம்மாட்டையும் குரலோட சுற்றி பேசாத, எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்களும் இழிச்ச வேணா இருக்கீங்க, உங்கள் அப்பாவும் இழிச்ச வேணா இருக்கீங்க, அதனால தான் வந்து அவர் தலையில் மிளகா அரைக்காரு அந்த சித்தப்பா அப்படிங்கிறாங்க, பழனி சித்தப்பா சொல்லுதாங்க. உடனே சரவணன் சொல்கிறாரு, மயில் வர கடுப்பில் வெளுத்து அப்பாவும் அம்மாவும் இருக்காங்கன்னு பார்த்துட்டு இருக்கான் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. டேய் சரவணா பாட்டு பொண்டாட்டி தயவு செய்து ரூமுக்கு பார்த்து கூப்பிட்டு போ, என் பொறுமைக்கு ஒரு எல்கை உண்டு சரவணா, அதை புரிஞ்சுக்கா அப்படிங்கிறாங்க. மேலே ரூமுக்கு கிளம்பு அப்படிங்கிறாங்க. எனக்கு இது ஒரு தீர்வு தெரியாமல் நான் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டி சொல்லுவாங்க, உனக்கு என்னமா தீர்வு தெரியணும், உனக்கு என்ன தெரியணும் அப்படிங்கிறாங்க. பழனி சித்தப்பாவுக்கு நீங்கள் கடை ஏன் வச்சு கொடுக்கி அப்படின்னு எனக்கு தெரியணும் அப்படிங்கிறாங்க. ஏன் மச்சினே என் கூட இருக்கான், வச்சு கொடுத்துட்டேன், அவனுக்கு சம்பளமோ எதுவும் நான் கொடுத்தது கிடையாது, அப்படி நான் சம்பளம் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு எடுக்கும் போதே நான் அவனுக்கு கடை வச்சு கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் தான் வந்து அவன் சம்பளத்தை எதுவும் கொடுக்குறது கிடையாது, சாப்பாட்டிலேருந்து துணிமணி மட்டும் பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போது செந்தில் தம்பியும் உங்கள்கிட்ட கடையில் வேலை பார்க்கு, நாளைக்கு அவருக்கும் கடை வச்சு கொடுத்துருவீங்களா அப்படிங்கிறாங்க. அம்மா கட்டாயம் அவன் கடை வைக்கணும்னு அன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு வச்சு கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. சரி செந்தில் தம்பிக்கு வச்சு கொடுத்துருவீங்க, உங்கள் மச்சினனுக்கு கடை வச்சு கொடுத்துருவீங்க, ஆனால் என் புருஷன் இன்னொரு இடத்துல வந்து கூலிக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும், நாங்கள் வந்து வேலை செய்த கூலியும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் தருது 50க்கும் 100க்கும் காத்துக்கிட்டே இருக்கணும், என் புருஷன் வேலைக்கு போகிறதுக்கு பெட்ரோல் போடுறதுக்கு எப்பா 100 ரூபா கொடுங்க 50 ரூபா கொடுங்கன்னு உங்கள்கிட்ட வந்து நிற்கணும், அது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும் மாமா, இதுதான் நீங்கள் குடும்பத்தை நடத்த லட்சணமா அப்படிங்கிறாங்க. என்ன மயில் இப்படிலாம் பேசுகிறேன் மாமா கிட்ட அப்படிங்கிறாங்க. இல்லைத்த நான் பேசணும்னு தான் சொல்லி பேசுகிறேன், மாமா இன்னும் இழிச்சு வேணா இருந்தால் அவர் வந்து இப்படி தான் பண்ணுவார் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, என் புருஷனை என் முன்னாடி இழிச்சுவான்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் பிறகு நான் ஒரு குடுப்பு கொடுத்துருவோம் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க கோமதி. அதான் இங்கே பாருங்கள், நீங்கள் என்னன்னாலும் பண்ணுங்கள், உங்கள் தம்பிக்கு வச்சு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதை சொல்ல நீ யாருடி, உனக்கு இருக்க விருப்பம் தான் இரு, இல்லைன்னா நீனும் சரவணம் தண்ணி கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி அந்த பிள்ளை தண்ணி கொடுத்து நான் போகிறேன்னு சொல்லி அந்த பிள்ளையே பேசிட்டு, அதான் சரவணம் வர சொன்னேன், அந்த பிள்ளைக்கு இங்கே இருக்க பிடிக்கல பிடிக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம் எனக்கெல்லாம் பிடிக்க தான் செய்யுது, ஆனால் நீங்கள் வந்து குடும்ப சொத்தை வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது யாரும் ஏற்றுக்கிட மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. யாருமே ஏற்றுக்கிடணும், நான் உழைச்சது நான் கொடுக்குறேன், இந்த வீட்டில் தானம்மா ராஜுவும் மீனாவும் இருக்காங்க, அவங்க 2 பேரும் என்ன எதுனே கேட்கலையாம்மா அப்படிங்கிறாங்க. ராஜு எப்படி கேட்பா, சித்தப்பாவுக்கு வருமானம் வருதுன்னா அவள் எப்படி கேட்பா, மீனா எப்படின்னு கேட்க மாட்டான், ஏன்னா அவள் அரசு ஊழியர், அவங்க பெரிய இடத்த ஆள்கள், நாங்களும் என் புருஷன் அப்படி இல்லையாம்மா அப்படிங்கிறாங்க. அம்மா இந்த விஷயத்தில் போகிறான் ஃபோனில் பேசிட்டேன், அவனுக்கு கடை வச்சு கொடுத்தது தான், வரவு செலவு அவன் தான் பார்ப்பான் சரியா, இந்த வீட்டில் தான் அவன் தங்குவான், என் மோளை தான் அவனுக்கு கட்டி கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, அரசி வயசு என்ன, அவர் வயசு என்ன, அதுபோக அரசி காலேஜ் வச்சுருக்கா, அவர் ஒன்றுமே படிக்கலை, இவரு கொண்டு கட்டி கொடுப்பீங்களோ அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் சொல்கிறாரு, மயிலுங்க பாரு வேலை அதை மட்டும் பாரு, தேவையில்லாமல் அப்பாட்டையும் அம்மாட்டையும் நீ பதில் பேசிகிட்டு இருக்காது, எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறாங்க. ஏங்க இதை கேட்க மாட்டேங்க, வீட்டு சொத்துலேருந்து கடை வச்சு கொடுக்காங்க, அதுபோக உங்கள் தங்கச்சி எவ்வளோ படிச்சிருக்கு, எவ்வளோ அழகாக இருக்குது, அந்த பிள்ளையை கொண்டு இந்த சித்தப்பாவை கட்டி கொடுக்கணும்னா இவர் வயசு என்ன, அவங்க வயசு என்ன அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்லிட்டாங்க, என் மகளை யாருக்கு கட்டி கொடுக்கணும் என்ன கட்டி கொடுக்கணும் எனக்கு தெரியும், நீ அட்வைஸ் பண்ண வேண்டாம் சரிதானா, நீ வந்து எத்தனை வயசு வரைக்கும் கல்யாணம் முடியாமல் இருந்த, எல்லாம் அவங்க அப்பா அம்மா தானே பார்த்து ஒன்று கட்டி வச்சாங்க, அதே மாதிரி என் பிள்ளைக்கு எப்போ கட்டி வைக்கணும் ஏது கட்டி வைக்கணும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஒருவேளை வயசு கீசுங்க அத்தைக்கு தெரிஞ்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அத்தைங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ஏமாங்க பாரு, உன் வீட்டில் ஒரு நடைமுறை இருக்கும் என் வீட்டில் ஒரு நடைமுறை இருக்கும், இடைஞ்ச பண்ணாத, என் மகளை வந்து என் தம்பி கட்டி வைக்கணும்னு சொல்லி தான் நான் வந்து என் பிள்ளையை வளர்த்துக்கிட்டு இருக்கேன், என்ன என் பிள்ளைக்கும் தெரியாது என் தம்பிக்கும் தெரியாது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சொல்லி தான் அப்போ உங்கள் தம்பி அதே வீட்டில் டேரா போட விட்ருக்கீங்க, ஒரே வீட்டிலேருந்து நீங்கள் இப்படி வந்து எங்கள் மாமாவை ஆட்டையை போட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. மயிலுங்க பாரு,
இதுக்கு மேலே பேசினா சரவணன் பொண்டாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன். சரிதானா? பிறகு முகத்தில் பலாருன்னு விட்டுரும். பிறகு சரவணா பிறகு உனக்கு எனக்கும் வருத்தம் வந்துடும், கூட்டி போயிரு அப்படிங்கிறாங்க. மேலே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூட்டி போயிடுறாரு. என்னங்க உங்கள் அப்பா இப்படி பேசுகிறார், நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு எதுவும் கிறுக்கு எதுவும் பிடிச்சிருக்கா மயில்? திடீர்னு பித்து பிடிச்ச மாதிரி பேசுகிறேன். நான் என்ன சொல்கிறேன், எங்கள் அப்பாட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் யார் இருந்தது? இந்த சொத்து பத்துலேருந்து இந்த வீடுலேருந்து எல்லாமே எங்கள் அப்பா உருவாக்குனது. எங்கள் அப்பா யாருக்கு கொடுக்கணும் கொடுக்க வேண்டாம்னு முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் எங்கள் அப்பாட்ட மட்டும்தான் இருக்குது. சரியா? அதை எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லி நம்ம கருத்தாக சொல்லலாமா தவிர்த்து நீனா இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? இல்லை வரும்போது உன் வீட்டிலேருந்து கொண்டு வந்தியா? நீ கொண்டு வந்து எதையும் எடுத்துக்கொண்டு மாமாட்ட கொடுத்து இது பண்ணுதம்மா. உன் 80 பவுன் நகையும் லாக்கரில் தான் இருக்குது. இப்போ கேளு, எங்கள் அம்மாட்ட சொல்லி நான் வாங்கி கொண்டு தரேன் அப்படிங்கிறாங்க. நகைலாம் ஒரு பிரச்சனை இல்லை. எங்கள் வீட்டில் பல 100 பவுன் நகை இருக்குது. இது ஒரு நகை ஒரு மேட்ரு கிடையாது. நம்ம குடும்ப சொத்து போகக்கூடாது தான் பேசிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு அவன் சேர்த்து தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ எனக்கு அவெல்லாம் பேசலை. மொத்தத்தில் எங்கள் மாமாவும் உனக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிக்கல. ஏன்னா அவருக்கு கடை வச்சு கொடுத்ததை ரொம்ப குறையாக சொல்கிறேன். இதுதான் மேட்ரு. எங்கள் அப்பா சிடு சிடுன்னு நிற்பார். ஆனால் எங்கள் மாமாவுக்கு கடை வச்சு கொடுத்ததில் 1000 அர்த்தமோடு பண்ணியிருக்காரு. அவர் பண்ணதில் ஒரு தப்பும் கிடையாது. எங்கள் பெரியம்மா மாதிரி எங்கள் பழனி மாமனுக்கு ஒன்றுமே கிடையாது, அது கிடையாது இது கிடையாதுன்னு பேசியிருக்காங்க. அவரை விட்டு கொடுக்கூடாதுன்னு கடை வச்சு கொடுத்துருக்காரு. இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அவருக்காக கடை வச்சு கொடுக்குறது உங்கள் அப்பாவுக்கு என்ன வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. உன் வேலை ஏதோ அதை மட்டும் பாரு, தேவையில்லாத வேலையில் தலையிடாத. அப்படி தலையிட்டு தான் தீருவேன் அப்படின்னா உன் வீட்டை பார்த்து பேர். சரியா? பிறகு நீ இப்போ காலத்துக்கு அங்கே வாழ வேண்டியதாக தான் இருப்பேன், நான் உன் முகத்திலே முழிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நம்ம குடும்பத்துக்காக பேசியிருந்தா நீங்கள் ஒரு மாதிரி என்னையே பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. பாரு மயில், உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு என்னத்தையாவது நம்ம வீட்டு கதையெல்லாம் நீ தலையிட்டுக்கிட்டு இருந்த நல்லாவே இருக்காது அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா என்னங்க பேசுனாங்க அப்படிங்கிறாங்க. நான் கேட்ட மயில், உங்கள் அம்மா உனக்கு இப்படி செய்ய அப்படின்னு சொல்லுதுன்னு நான் நல்லாவே கேட்டேன். அதில் நான் குறுக்க ஏன் இப்படி பேசுகிறீங்க தெரியும் நான் கேட்டால் உங்கள் அம்மாவுக்கு தான் அசிங்கம்னு சொல்லி நான் மூச்சு காட்டாமல் போயிட்டேன். சரியா? ஒழுங்கு மரியாதையே இருந்துக்கா, இருக்குன்னா ஒழுங்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ஹாலுக்கு போகிறாரு. அப்பா என்னை மன்னிச்சிக்கோங்கப்பா, மயில் பேசுனதுக்கு ஆமாம் வருத்தம் தெரிவிக்கும்பா அப்படிங்கிறாங்க. நீ என்னடா செய்வ? அந்த பிள்ளை ஏன் இப்படி கேட்குது, எது கேட்குன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, அவங்க அம்மா தான்ப்பா காலைல ஃபோன் பண்ணி எப்படி உங்கள் மாமனார் அவங்க மச்சினுக்கு கடை வச்சு கொடுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதில் என்னடா நியாயம் இருக்குது? நான் உழைப்ப என் மச்சினனுக்கு ஒரு கடை வச்சு கொடுங்க, அது போக அந்த பையலுக்கு நான் சம்பளமோ எதுவோ கொடுக்கல, வச்சு கொடுங்க. இல்லை தப்பு எது இருக்கா சரவணா அப்படிங்கிறாங்க. ஏப்பா, நீங்கள் யாருக்காகவும் பதிச்சிட வேண்டிய அவசியமான இடத்துல நீங்கள் இல்லைப்பா, உங்களுக்கு என்னென்னு செட்டின்படுதோ அதை செய்யுங்கப்பா அப்படிங்கிறாங்க. சரவணா, முன்னாடி சொல்லி புரிய வைடா, கூட்டு குடும்பத்தில் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா நல்லா இருக்காது. பழனி நம்ம குடும்பம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவன் குடும்பம் சொத்து பத்தெல்லாம் விட்டுட்டு இங்கே இருக்கான். அவனுக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா மனசு ரொம்ப வேதனைப்படுவான்டா. தயவுசெய்து உன் பொண்டாட்டி சொல்லி புரிய வைடா அப்படிங்கிறாங்க. உடனே கோமம் சொல்லிட்டாங்க, ஏங்க நீங்கள் தாங்கிட்டு இருக்கீங்க? அப்படி நம்ம சொல்ல கேட்டுட்டு இந்த வீட்டில் இருக்குன்னா இருக்கட்டும், இல்லைனா 2 பேர் வெளியே போனால் போட்டோம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா இனியே போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. இனி என்ன நடக்கும் பாண்டிஸ்வர் குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.